Hello viewers, welcome to Udhaiyam Sure and Pure Recipes. இன்னைக்கு Udhaiyam Sure and Pure Recipesல நாம பார்க்க போற ரெசிபி கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக். வாங்க ஃப்ரூட் கேக்குக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு கப் உதயம் மைதா, ஒரு கப் உதயம் சக்கரை, சிறிதளவு டூட்டி ஃப்ரூட், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு செர்ரி, தேவையான அளவு முந்திரி, தேவையான அளவு திராட்சை, ஒரு கப் ஆரஞ்சு ஜூஸ், அரை கப் பால், அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, சிறிதளவு வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் இல்லனா உங்களுக்கு பிடிச்சமான எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். 1/4 கப் பிரவுன் சுகர். இப்போ நாம எடுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, டூட்டி ஃப்ரூட், செர்ரி இது எல்லாத்தையும் ஆரஞ்சு ஜூஸ்ல 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்பதான் இது எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி ஃப்ரூட் கேக்குக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். எசன்ஸ் நல்லா இறங்கி வரும். இப்ப நம்ம ஒரு மிக்சிங் பவுல்ல எடுத்து வச்சிருக்கிற பால், எண்ணெய், இதோட உதயம் மைதா, சக்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதோட 2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிற திராட்சை, முந்திரி, டூட்டி ஃப்ரூட் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல பிரவுன் சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கேக் ரெடி பண்ண தேவையான பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரூட் கேக் எவ்வளவு யம்மியா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கேக் மோல்ட்ல ஆயில் இல்லனா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க கேக் மோல்ட்ல பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிருக்கேன். கேக் மோல்ட்ல நாம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற ஃப்ரூட் கேக் பேட்டரை ஃபில் பண்ணிக்கலாம். ஈவனா ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். கேக் மோல்ட்ல பேட்டர் நல்லா செட் ஆகுற மாதிரி பாத்துக்கணும். இப்போ அவனை 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ப்ரீஹீட் பண்ண அவன்ல ஃப்ரூட் கேக் பேட்டரை வச்சுட்டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட் செட் பண்ணிட்டு 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உதயம் உளுந்து பிளஸ் உதயம் இட்லி அரிசி. உதயம் உளுந்தோட உதயம் இட்லி அரிசியும் சேர்த்து அரைச்சா இட்லி தோசை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். தத்தான டிஃபன் சரியான காம்பினேஷன். 40 நிமிஷம் ஆயிருச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேக் நல்லா ஆயிருக்கு. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போட்டிருக்கிறதுனால கேக் நல்ல ரேஸ் ஆகி வந்திருக்கு பாருங்க. மேல நல்லா வந்திருக்குல்ல, கேக் நல்ல சாஃப்டா இருக்கு. வாங்க கேக் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஃப்ரூட் கேக்க நீங்களும் சமைச்சு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுங்க. மேரி கிறிஸ்மஸ் டு எவ்ரிவன். Thank you for watching Udhaiyam Sure and Pure Recipes. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அப்புறம் உதயம் ஷியோர் அண்ட் பியூர் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.